அன்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம். உள்ளம் தொடும் உண்மை கதைகள் வரிசையில் முதல் கதையை கேட்போம். ஒரு கப்பல் தலைவருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை தான் இன்று நாம் கேட்கப் போகிறோம். அந்த கப்பல் தலைவர் மிகவும் கடவுள் பக்தியுள்ளவர். நமது திறமையை விட கடவுள் மட்டுமே நம்மை பத்திரமாக கரை சேர்க்க முடியும் என்ற அசையாத நம்பிக்கை கொண்டவர். ஒருமுறை அவர் பல மாதங்கள் செல்லும் நீண்ட ஒரு பயணத்திற்கு ஆயத்தமானார். கப்பலை திறமையாக செலுத்த கைதேர்ந்த சில மாலுமிகளை தெரிந்தெடுத்தார். குறிப்பிட்ட நாளில் பயணம் துவங்கியது. அந்த கப்பல் தலைவன் மாலுமிகளை ஒரு இடத்தில் கூடி வரச் செய்து, நாம் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் கடவுள் மட்டுமே நம்மை காக்க முடியும் என்று அவர்களுக்கு சொல்லி முழங்கால் படியிடச் செய்து உருக்கமாக ஜெபித்தார். அவர்களில் சிலர் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், வேறு சிலர் வெவ்வேறு தெய்வங்களை வணங்குபவர். ஆனாலும் அவர்கள் தலைவனின் செயலை ஏற்றுக்கொண்டனர். கப்பல் பயணம் தொடர்ந்தது. கப்பல் தலைவனோ தினமும் மாலுமிகளை அழைத்து ஜெபிப்பதை வழக்கமாக்கி கொண்டார். புயல், இடி, மின்னல் போன்ற பயம் நிறைந்த நாட்களில் கப்பல் எந்தவித ஆபத்துமின்றி பாதுகாப்பாக சென்று கொண்டிருந்தது. பல மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் கப்பல் ஆப்பிரிக்காவின் தென்கோடி நன்னம்பிக்கை முனையைச் சுற்றி இந்தியாவிற்கு நேராக பயணம் செய்தது. அப்பொழுது எதிர்பாராமல் வந்த ஒரு கடும் புயலில் கப்பல் சிக்கிக்கொண்டது. கடல் அலைகள் கொந்தளிப்புடன் சீறி எழுந்தது. பாறைகளில் கப்பல் மோதிவிடாமல் பாதுகாப்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாகிவிட்டது. மாலுமிகள் அத்தனை பேரும் கலங்கி போனார்கள். கப்பல் தலைவனோ தைரியமாக இருந்தார். ஆனால் தலைவனே அதிரக்கூடிய ஒரு காரியம் நேர்ந்தது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அலை கப்பலை அப்படியே மிகவும் உயர்த்தியது. உயர்ந்த வேகத்தில் அலை தாழ்ந்து வந்தபோது கப்பலும் வேகமாக தாழ்ந்து ஒரு கூர்மையான பாறையில் மோதிவிட்டது. மோதிய வேகத்தில் கப்பலில் ஓட்டை விழுந்து தண்ணீர் மளமளவென கப்பலுக்குள் பாய ஆரம்பித்தது. மாலுமிகள் கப்பலுக்குள் வந்த தண்ணீரை வெளியேற்றி தண்ணீர் குழாய்களை இயக்கி பெரும் முயற்சி செய்தார்கள். ஆனாலும் கப்பலுக்குள் வரும் தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் இவர்களால் தண்ணீரை வெளியேற்ற முடியவில்லை. மாலுமிகள் களைத்து போய்விட்டனர். எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் தலைவன் எல்லாரையும் மேல்தட்டுக்கு அழைத்து, நாம் தினமும் ஜெபிக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி ஜெபிக்க அழைத்தார். ஜெபித்து முடித்தவுடன் கப்பலுக்குள் தண்ணீர் அதிகரித்து கப்பல் மூழ்க துவங்கும் என்று அந்த மாலுமிகள் நினைத்தனர். ஆனால் நடந்ததோ வேறு. அவர்கள் ஜெபம் முடித்து கண்களை திறந்தபோது நீரின் அளவு உயராமல் அதே அளவில் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். மீண்டும் தண்ணீர் குழாய்களை இயக்கிய போது நீர்மட்டம் இறங்க ஆரம்பித்தது. புயலும் மெதுவாக குறைந்து கடல் கொந்தளிப்பும் அமரத் துவங்கியது. வேகமாக அனைவரும் கப்பலின் கீழ்த்தட்டுக்கு வந்தனர். அப்போதுதான் அவர்களுக்கு அந்த ரகசியம் தெரிந்தது. இவர்கள் அனைவரும் மேல்தட்டில் கூடி ஜெபித்த நேரத்தில் ஒரு பெரிய மீன் தண்ணீர் வந்த அந்த துவாரத்தின் வழியாக கப்பலுக்குள் நுழைய முயன்று அந்த துளைக்குள் சிக்கிக்கொண்டது. அந்த மீனே கப்பலுக்குள் தண்ணீர் வராமல் தடுக்கும் அடைப்பானாகி விட்டது. இதனை கண்ட அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டு பேராபத்தில் தங்களை விடுவித்த கடவுளுக்கு நன்றி கூறினர். புயல் அமர்ந்து கப்பலும் அருகிலுள்ள ஒரு கரையை அடைந்தது.